வரவேற்கின்றோம். இது ஆயுத எழுத்து. 2026 பிறந்தாச்சு. வியூகங்களை எல்லா கட்சிகளும் ரொம்ப தீவிரமாக வகுத்து கொண்டிருக்க தேசிய கட்சிகளுடைய செயல்பாடு வியூகங்கள் பற்றிய கேள்வி எழுந்திருக்கிறது. அமித்ஷா வருகிறார் தமிழ்நாட்டுக்கு, நிறைய ஆலோசனையெல்லாம் நடத்த போகிறார் அப்படின்னாலும் அவங்க ஒரு மெகா கூட்டணி இலக்கு வச்சாங்க. அது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தெரியல. இது பிஜேபியில் அங்கே வந்து யார் யார் வருவாங்க, யார் யார் இருக்க வாய்ப்பு இருக்குது, டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் உள்ளேயா வெளியேவா, வேறு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, விஜய் வந்து பிஜேபி இருக்கிற கூட்டணியில் இருக்க மாட்டாரே அப்படின்னு அங்கே நிறைய அன்சர்டனிட்டிஸ் ஒரு பக்கம் என்றால், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு தான் இந்த அணியில் நம்ம பார்த்தோம். அதில் காங்கிரஸ் கட்சியை மையப்படுத்திய நிறைய தலைப்புச் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். திரு பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் திரு விஜய் அவர்களை சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. பிறகு அவர் இங்கே வாங்கப்படக்கூடிய கடன் பற்றி குறித்த சொல்லிய கருத்துக்கள், அதற்கு வந்த எதிர்வினை எல்லாம் இன்னும் பரபரப்பாக்கியது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, வெறும் அரித்மெட்டிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சிலர் பேர் செய்கிறாங்க, மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்துறதில்லை, பாஜகவுடைய யுக்திகள் எல்லாம் வந்து சரியாக முறியடிக்கிறது இல்லை, இப்படி தன்னுடைய கட்சியை பற்றி இந்த கருத்துக்களை சொல்லியிருக்க திரு செல்வ பெருந்தகை அதிர்ச்சி வெளிப்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பது. குறிப்பாக 2 பெரும் தேசிய கட்சிகள் பாஜகவும் காங்கிரஸும் இந்த தேர்தலில் தடுமாறுதா வியூகத்தில் அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுகிறது. நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கத்தில் திரு நாகராஜ், திரு முனவர் பாஷா மற்றும் இன்னும் சற்று நேரத்தில் மேலும் விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். முதல்ல பாஜக பஞ்சாயத்து முடிப்போம். மெகா கூட்டணி, அமித்ஷா வந்தால் ஏதோ வரப்போகிறாரு, அதிரடி மாற்றம்னா அதுக்கான அறிகுறி இல்லையே. நம்ம லாஸ்ட் டிபேட் நானும் நீங்களும் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், அந்த மெகா கூட்டணின்ற மோடை விட்டுட்டு பாஜக தன்னுடைய சீட்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, அப்படி கிடையாது, எக்கேடு கட்டாலும் பரவாயில்லன்றதோட எடப்பாடிக்கு அதுக்கான முழு அதிகாரம் கொடுத்துருக்காரு. சரி, ஜி.கே. வாசன் அவர்களும் எடப்பாடி அவர்களும் அந்த வேலையில் வந்து ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. பாஜகவோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கு? அணி கட்டுறது எடப்பாடி கிட்ட, தன்னுடைய சீட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது, தன்னோட சீட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்னார கூட்டு வருது வராது அதெல்லாம் அமித்ஷா வியூகம் இல்லையா? அமித்ஷா அதை ட்ரை பண்ணார், ஒரு பாயிண்ட் வந்து ட்ரை பண்ணாமல் இல்லை. பட் ஆனால் ஃபுல் லிவரேஜ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ் வர்றது எடப்பாடி அவர்களுக்கு பிடிக்கல, டிடிவி வருது எடப்பாடி அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்ற போது இங்கே எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் டவுட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கூட நைனா நாகேந்திரன் அவர்கள் ஓபிஎஸ் இங்கே வந்து சேரணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நேற்று கூட சொல்லியிருக்காரு. ஸோ ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்றா இருக்கும்போது எடப்பாடி தான் லீடர் என்டிஏ பொறுத்தவரையும், இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையும். ஸோ எடப்பாடி அவர்கள் முழு கண்ட்ரோல் எடுத்து இந்த தேர்தலை பார்க்கணும். பாஜக தன்னுடைய சீட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு மோடுக்கு பாஜக வந்திருக்கு. குறிப்பாக ஜனவரி 22 அவர் இந்த யாத்திரையை முடிக்கும் பொழுது ஒரு ஷேப்புக்கு வந்துடும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் என்டிஏ செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. நல்லா போயிட்டுருக்கா சார் கூட்டணி? நல்லா தானே சார் இருக்கு. அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்கன்னு 26 வந்துருச்சு சார். நான் என்ன சொல்றேன், 7 வருஷமா ஒரு கூட்டணி திமுக தலைமையில் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி மோடிக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டதாக சொல்லி ஒரு அணியை 7 வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. பாஜகவும் அதிமுகவும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சிட்டதுக்கு பின்னாடி அந்த தேர்தலிலே அவங்கள சேர்த்து வைக்க வேண்டிய முயற்சியை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் முழுமையாக ஈடுபட்டார். அது நடந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியலே வேறு விதமாக நடந்திருந்தா, பாஜக ஏடிஎம்கே அலையன்ஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியலே வேறு விதமாக மாறி இருக்கும். ஆனால் அன்னைக்கு வந்து அவர் பிஜேபியோட சேர்ந்தால் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி கிடைக்காம போயிடும்னு எதிர்பார்த்து அந்த கூட்டணி இல்லாமல் போய் கடைசியில் சிறுபான்மை வாக்கையும் அவரால் பெற முடியாமல் போயிடுச்சு. ஏதோ வருத்தம் இருக்குது போலவே. யாருக்குங்க? எனக்கு வருத்தம் இல்லை சார். அவர் வந்திருந்தாருன்னா இல்லை, இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக், இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி சரியாக போயிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்து அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சிகள் இருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியே போன ஓபிஎஸ்ஸையும் அதே மாதிரி டிடிவி தினகரனையும் உள்ளே கொண்டு வரணுன்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் என்டிஏவை பொறுத்தவரை அவங்க எந்த வகையிலும் கிடையாதுன்னு எடப்பாடி சொல்கிறார். நீங்கள் ஈடுபட்டு என்ன பிரயோஜனம் சார்? நான் சொல்கிறேன், எடப்பாடியாரை பொறுத்தவரை எடப்பாடியாரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இவர்கள் ஓபிஎஸும் டிடிவியும் சொல்கிறாங்க. ஆனால் என்டிஏ கூட்டணியில் இவங்க இருந்தவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது பாஜக தலைமையை நம்பி இருந்த இவங்களை வந்து பாஜக தலைமை கைவிடாதுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்களும் வந்து பாஜக தலைமையை நம்பி தான் சட்டமன்ற தேர்தலில் வந்து ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில் இருந்த நாங்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது
பாஜக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருந்தோம், அதிமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை. அதனால் இப்போவும் என்டிஏ கூட்டணி கட்சிகளை அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் என்டிஏ கூட்டணியினுடைய தமிழகத்தில் அகில இந்திய தலைமையாக இருக்கின்ற பாஜகவுக்கு பொறுப்பும் கடமையும் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஒன்று தொடர்ந்துன்னா இப்போ மே மாதம் எலெக்ஷன் சார் நாளைக்கு, அதாவது பழம் நிறுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லும் போது வேற இடத்துக்கு போனார் விஜயகாந்த், பார்த்தோம் நம்ம. ஸோ எதுவும் கடைசியில் நடக்கும். அதனால எதுவும் நடக்கலாம். கடைசி நேரத்தில் விஜய் கூட இந்த அணிக்கு வரலாம். எங்க பாஜக எதிர்ப்பு விட்டா? எதுங்க பாஜக எதிர்ப்பு விட்டா? பாஜக எதிர்ப்பு சார் அவர் பேசுறாரு. இப்போ பேசுறதெல்லாம் அவருடைய எதிர்ப்பு யாரு? திமுக, தீய சக்தி திமுக, நான் தூய சக்தின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. பாஜக எதிர்ப்பு விட்டுட்டாரா? எதிர்ப்பை பத்தி எங்க பேசுறாரு இப்போ சார்? உங்களுக்கு அதுதான் ஜீவாவும் சொல்ல போறாருல. இல்ல நாளாக வந்து உங்களுக்கு நிலைமை மாறத்தான் போகுது. இன்னைக்கு எல்லாருடைய நோக்கமும் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கணும்னு சொன்னா அந்த எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் ஓரணிக்கு வரணும். அதுதான் திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகம். திரு ஜீவா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இவ்வளவு காலமா தொடர் பேசு பொருள் என்னன்னா பாருங்க, இதயத்தொல்லா ஜாலியா இணையறாரு. என்ன நடந்தால் என்ன இதயத்தொல்லா சார், உங்களுடைய இன்னொரு கட்சியில் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே நடக்கல, அப்படியா? என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்றீங்க. ஒண்ணுமே நடக்கலையா? நிசப்தமா இருக்கா? உரசல்கள் கனவு கண்டேனா, சொப்பனம் கண்டேனா? உரசல்களை போய் நீங்க அதிர்ச்சின்னு சொல்றீங்க, உராய்வை நீங்க இடிமின்னல்னு சொல்றீங்க. எங்க கட்சியில எந்த உரசலும் கிடையாது, எந்த உராய்வும் கிடையாது. என்னங்க அழிவு பாதையில போயிட்டு இருக்குங்கறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மா. நீங்க அதை பார்த்து அதிர்ச்சி அடையணுமா? நீங்க ஹாங்கறீங்க. அதாவது நீங்க முதல்ல காங்கிரஸ் வரலாறு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்களுக்கு ரொம்ப நீண்டதா போகும். இன்னைக்கு பேசுவோம். பாலகங்காதர திலகர் அங்க போயிட்டு சொல்லி முடிச்சுக்கிறேன். காங்கிரஸ்ல பாலகங்காதர திலகர்னு ஒருத்தர் இருந்தாரு, கோபாலகிருஷ்ண கோகலேன்னு இருந்தாரு. ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஆனா காங்கிரஸ் உயிரோட தான் இருந்துச்சு. மகாத்மா காந்தி இருந்தாரு. அந்த நேரத்தில் நேதாஜிக்கு அவருக்கு சில உரசல்கள் உராய்வுகள்லாம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலையும் காங்கிரஸ் உயிரோட தான் இருந்துச்சு. பண்டித நேரு ஆட்சி காலத்துல பல்வேறு விஷயங்கள் உயிரோட இல்லாம போகும்னு யாரும் சொல்லல. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். பிரச்சனை இருக்குல்ல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மாவே சொல்றாங்க தவறான காரணங்களுக்காக செய்தி அடிபடுதுன்னு. படுதா இல்லையா? அதாவதுங்க ஒரு கட்சிக்குள்ள, அதுக்கு தான் உதாரணம் சொல்றேன். எல்லாரும் ஒரே எண்ணத்துல இருந்தா ஒரு மனிதனா இருப்பாங்க. பல மனிதனா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்ப கூட்டணியே எடுத்துக்கங்க. இப்ப கூட்டணி கட்சிகள்ல ஒரே கொள்கை இருந்தா ஏன் இத்தனை கட்சி இருக்குது? ஒரு கட்சியா தான் இருக்கும். ஏன் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை இந்த டயலாக் இபிஎஸ் காப்பிரைட் வச்சிருக்காரு, பாத்துக்கோங்க. அவர் வச்சுக்கிட்டு போறாரு. அவர் இபிஎஸ் நேத்து வந்தவர். காங்கிரஸ் 100 வருஷத்துக்கு முன்ன உள்ளது. அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ள எல்லா காலகட்டத்திலும் இது ஜனநாயக கட்சி சார். அது ஜனநாயகமா சர்வாதிகாரமான்னு கேட்கல, எங்க பிரச்சனைன்னு கேக்குறீங்க. வேலை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க. எதனால அவங்க அப்படி நினைக்கிறாங்க சார்? இது கூட்டணிக்கு வேற முயற்சி நடக்குது, அதனாலயா? இல்லை, எதனால இது? அதாவது கட்சிக்குள்ள அதத்தான் சொல்ல வரேன். சொல்ல விட்டா தானே நீங்க திலகர் காலத்துல நிக்கிறீங்களே. கட்சி இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி, விஜய், அது எங்கேயோ நடந்துட்டு இருக்க. ஏங்க, நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதை தமிழ்நாடு காங்கிரஸ் செய்யுது. பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கலாம், அல்லது வேற சக்கரவர்த்திகள் வரலாம். ஆனா சக்கரவர்த்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள சக்கரவர்த்தியும் கிடையாது, மன்னரும் கிடையாது, அமைச்சரும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. ராகுல் காந்தி அவர்களும் எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் கண்டித்தார்களா? தமிழக முதல்வர் மறுத்தார்களா? அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்களா? முடிவு மட்டும்தான் முக்கியமான முடிவு. அவர்களுக்குள்ள நல்ல உறவு இருக்கு. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு சகோதரத்துவ உணர்வு இருக்கு. அப்படி உணர்வு இருக்க வரைக்கும் யார் எங்கிருந்து அவர்கள் அம்பு எய்தாலும், அது மறைந்திருந்து எய்தாலும் சரி, நேரடியாக கூட்டணியை பிரிக்காது. உங்க கட்சி உங்க வெளியில இருந்து வர அம்பு தானே, அதை நீங்க தானே பாதுகாக்கணும், வேற யாரும் ஏகலையே. அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன்.
காங்கிரஸ் என்பது இன்றும் இருக்கும், நாளைக்கு இருக்கும். இதயத்துல்லா இருப்பாரா இல்லையான்னு சொல்ல முடியாது, மற்ற தலைவர்கள் இருப்பார்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களா, காங்கிரஸ் அழிவுன்னு நான் சொன்னேனா? நாளைக்கு ராகுல் காந்தி வந்து இந்த கூட்டணி வேண்டாம், திமுக வேண்டாம், தாவேகாவுடன் போலாம் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? ஒரு நாளைக்கு ராகுல் காந்தி திமுக கூட்டணி வேண்டாம், தாவேகாவுடன் செல்லலாம்னா என்ன பண்ணுவாரு? என்ன கேக்குறீங்க புரியல. ராகுல் காந்தி ஒரு கட்சி, திமுக இந்த கட்சியை பொறுத்தவரை சில இளையதுல்லா என்ன பண்ணுவார்? செல்வ பெருந்தகை என்ன பண்ணுவார்? அதான் உங்க ஆசையா? யார் சொன்னா? நான் கேட்பது, திரு ராகுல் காந்தி ஏதாவது சொல்லட்டும், அதுதான் எங்களுக்கு வேத மந்திரம். திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லட்டும், அதுதான் எங்களுக்கு தந்திரம். இந்த மந்திரமும் தந்திரமும் இந்த ரெண்டு பேர்ல இருந்து வரணும். அதை முடிவு செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதுக்கு அடுத்து எங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தகை. இன்னைக்கு அவர் தலைவராக இருக்கிறவரே அவர் தான் தலைவர். என்னைக்கு அவர் தலைவராக இருந்தாலும் அவர் தான் தலைவர். அதுல இந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அகில இந்திய தலைமை அவரை வந்து தலைவராக்கி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கட்சிக்குள்ள பலருக்கு பல அபிலாஷைகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம். கூடுதல் இடம் கேட்பதோ, ஆட்சி கேட்பதோ, அதெல்லாம் எல்லா கட்சியும் கேட்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுறது பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி. ஆனா எங்க கூட்டணி வந்து பலமா இருக்கு. ஓகே, கூட்டணி சரி, கட்சியில ஒரு இருவேறுபட்ட கருத்து இதனால பிளந்திருக்கோ? இல்லாட்டி ஏன் இது ஒரு இருவேறுபட்டதாக இருக்கு, பலவேறுபட்டது இல்ல. பல கட்சியில பலவேறுபட்ட கருத்துகள் வருது. வீட்டுக்கு வீடு வாசப்படி கருத்துகள் இருக்கலாம். இது ஜனநாயக கட்சி. ஓகே, உங்களுக்கு தெரியாதா நீங்க அந்த இயக்கத்துல பணிபுரிந்தவர், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? தேர்தலுக்கு தேர்தல் அந்த கட்சியில எவ்வளவு பார்த்திருக்கோம்? இல்ல இல்ல நான் இவரு நீங்க பணிபுரியுங்க. நான் காங்கிரஸ் கட்சியில மாநில துணைத் தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர். எனக்கு தெரியுது, என்கிட்ட கேளுங்க. காங்கிரஸ் பத்தி நான் சொல்றேன். அவர் பிரயாணிச்சவர்கள் அவரை விமர்சிக்க கூடாதுல, அவருக்கு இன்னும் தெரியுமேன்னு கேக்குறேன். நான் வந்து அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர், நான் தமிழ் மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர். நான் காங்கிரஸ்ல இருந்து வந்தவன் தான். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா நம்ம இதயத்துல்லா வந்து கடந்த கால வரலாறு, காந்தி, நேதாஜி இந்த கதையெல்லாம் சொன்னார். காந்தி வந்து எப்போ வந்து பத்ராபி சீதாராமனுடைய தோல்வி என் தோல்வின்னு சொன்னாரோ, உடனடியாக நேதாஜி வந்து தன்னுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணார். அது மாதிரி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அழிந்து கொண்டு இருக்கிறதுன்னு ஜோதிமணி சொன்னா, இவர் என்ன பண்ண, செல்வ பெருந்தகை ராஜினாமா பண்ணோம். அதை விட்டுட்டு கட்சி நாங்க எங்களுக்குள்ள நீங்களே சொல்லுங்க, காங்கிரஸ் கட்சியில தேர்தலுக்கு தேர்தல் இப்படி பேசாதவங்க உண்டா? எந்த தேர்தல் இந்த மாதிரி பேசல? அதே மீறி ஜெயிக்கலையா? தொடர்ந்து ஜெயிக்கலையா? யாரு தலைவரை எடுத்து பேசாதவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல இல்ல தேர்தல் இதுக்காக ராஜினாமா பண்ண காங்கிரஸ் தலைவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டே இருக்காங்க. காங்கிரஸ்ல பாத்துறோம், பிஜேபின்னு பாத்துறோம். புதுசா ஒரு மாநில தலைவர் வந்து 6வது மாசத்துல ஃளைட் பிடிச்சு போயிடுவாங்க. அது வந்து மாத்தணும்னு போறது சார். அது வந்து மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி. நீங்க எவ்வளவு ஃளைட் பிடிச்சிருப்பீங்க? இதயத்துல எவ்வளவு ஃளைட் பிடிச்சிருப்பீங்க? மாற்றத்துக்காக நான் போனதும் இல்லை, எனக்கு அவசியமும் வரல. அந்த அளவுக்கு நான் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் கட்சியில வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கோன்றாரு. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அங்கேருந்து இங்கே வராரு, போய் விஜயை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்துட்டு அவர் ஒரு அகில இந்தியாவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். அப்படி அவர் பார்த்துட்டு வந்ததை வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? திமுகவோட தான் நாங்கள் கூட்டு ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் அப்படியே அண்ணன் தம்பி உறவு இருக்குன்னு சொல்றீங்களே, அதுக்கு மாறா விஜயை பார்த்தாரு, அவர் மேல ஏதாவது நடவடிக்கை இருக்கா? திருச்சி வேலுசாமி தொடர்ந்து பேசுறாரு, விஜய்க்கு ஆதரவா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லா கட்சியிலும் இப்படி இருப்பாங்க இல்ல? சுப்பிரமணிய சாமி பாருங்க, தினந்தோறும் பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. சுப்பிரமணிய சாமி வந்து கதை வேற சார், அவர் கதை வேற. நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியில் அவருக்கு என்ன பொறுப்பு இருக்கு சொல்லுங்களேன்? பாரதிய ஜனதா கட்சியில் ஏதாவது பொறுப்புல இருக்காரா? திருச்சி வேலுசாமி என்ன பொறுப்புல இருக்கு? திருச்சியில அவர் தானே ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லி போறாரு எல்லா தொலைக்காட்சியிலையும். அப்போ அவங்க சொல்லணும் இல்ல, அவருக்கும் காங்கிரஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க, சொல்லணுமா இல்லையா? அப்ப பிஜேபிக்கும் சுப்பிரமணிய சாமிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஜேபி நட்டா தானே அறிக்கை விட்டு. இல்ல அவங்க சம்பந்தம் இருக்குன்னு சொன்னதே இல்லையே. அவர் வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாரையும் விமர்சிக்கிறார். அவர் பிரதமர் மோடியை கூட விமர்சிப்பாரு. அதனால அவருடைய கருத்தை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க திமுகவோட எங்களுக்கு அப்படியே பேட்ச் பண்ண முடியாத உறவு நீடிக்குதுன்னு சொன்னா ஏன் வந்து இன்னொரு சேனல் ஓபன் பண்றீங்க? ஒரு ரெட்டை வேடம் போடுறதா நினைக்கலையா ஜீவா சார் காங்கிரஸ்? ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு, நடவடிக்கை இல்லை. இன்னொரு பக்கம் அந்த நடவடிக்கை இருந்தால் அது வந்து ஒன் வாய்ஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம். இதுல வந்து ஒரு ரெட்டை நிலைப்பாடா நீங்க பார்க்கலையா? அதை
இல்லை இரட்டை நிலைப்பாடு இல்லை. காங்கிரஸ் அதாவதுங்க, நம்ம இந்தியா மாதிரி அமைப்பில் தேசிய கட்சிகளுடைய நிலைங்கிறது இப்படி தாங்க இருக்கும். ஏன்னா இந்த தேசியம், ஒரு மொழி, ஒரு கான்செப்டுங்கிறதே அது வந்து ஒரு செயற்கையானது. அந்தந்த மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் மாநில அளவிலான கட்சிங்கிறது தான் சரியான அரசியல். ஆனால் நம்ம இந்தியாங்கிற அமைப்பில் தேசிய கட்சிகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் இந்த மாதிரியான காமெடிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். காங்கிரஸ் இந்தியாவுக்கு தொன்மையான கட்சிங்கனால காங்கிரஸினுடைய பல்வேறு விஷயங்கள் இங்கே வந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான். இப்போ முனவர் பாஷா சார் சொல்கிறாரு, ஜோதிமணி மேடம் கோவிச்சுக்கிட்டா செல்வ பெருந்தகை வந்து ராஜினாமா நேரம் செஞ்சிருக்கணும்ட்டு. ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப யூட்டோபியன் டு எக்ஸ்பெக்ட். குறைஞ்சபட்சம் எங்க பிரச்சனையோ நீங்க சும்மா இருங்க, பேசாதீங்கன்னு சொல்லலாம். இல்ல அடுத்த கட்டமா நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு பக்கம் ஒரு தரப்பினர் பேசிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு தரப்பினர் இல்ல கூட்டணி நல்லா இருக்குங்கிறாங்க. அப்படிங்கும் போது ரெட்டை வேடன்னு பார்க்காம எப்படி பார்க்க? தேசிய தலைமை should crack the யாரு இல்ல எது தலைமையினுடைய கருத்தா இருக்கு, எது தனிநபரின் கருத்தா இருக்குன்னு தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஜோதிமணி மேடம் அவர்களாக இருக்கட்டும், ஐயா திருச்சி வெளிச்சாமி இருக்கலாம், தனிநபர் கருத்தா ரொம்ப நாள் அந்த தனிநபர் கருத்தா தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியிலிருந்து எல்லாருமே தனிநபர் கருத்து தான். இப்போ உங்களுக்கு அபிஷியலாக இருக்க கோபனாவோ செல்வ பெருந்தகையோ கட்சி அங்கீகரிக்கப்பட்டு பேசுகிறவங்க யாருமே இப்படி பேசுவது கிடையாது. ராகுல் காந்தி அப்படி பேசுவது கிடையாது. மல்லிகார்ஜுன கார்கே அப்படி பேசுவது கிடையாது. உங்களுக்கு பல நேரங்களில் தேசிய அளவிலேயே கமல்நாத் போன்றவர்கள், சசி தரூர் போன்றவர்கள் ராகுலுக்கு எதிராக, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக, பிஜேபிக்கு சார்பாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய கருத்தை நம்ம காங்கிரஸ் கருத்தாக எடுத்துக்கொள்ள வேணாம். அவங்க சொல்கிற மாதிரி அது அதிகபட்ச ஜனநாயகங்கிற மாதிரி போயிடும். அதனால் இப்போ வேற ஒன்றும் இல்லை, தங்கபாலு இருக்கும்போது கடுமையான எதிர்ப்பு வந்தது. எனக்கு தெரிஞ்சு ஞான தேசிகன் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தபோது தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் வேட்டிகள் கிளியலை அப்படின்னு சொல்லுவாங்க ஞான தேசிகன். ஆனால் அவர் தான் உடனே தமாக போயிட்டாரு. அவர் தலைவராக இருக்கும்போது தான் வேட்டியை கொஞ்சமாக கிழிஞ்சிச்சு அப்படிங்குவாங்க. ஈவிகேஎஸ் இளங்கோவன்ட்ட இது குறித்து நானே ஒரு முறை கேட்டப்ப எங்க சத்தியமூர்த்தி பவன்ல அப்படிதான் வேட்டி கிளியும், ஆனா மத்த கட்சியில மண்டை உடையுதே. கூட்டணி விவகாரத்துல கடந்த தேர்தல், அதுக்கு முந்தைய தேர்தல், இதெல்லாம் வந்து ஒரு முணுமுணுப்பே இல்லாம கிட்டத்தட்ட எல்லாரும் வேற இந்த சேம் பேஜ். இன்னைக்கு திடீர்னு ஒரு வேற்றுமை முளைச்சிருக்கோங்க. வேற ஆப்ஷனை தேடுறாங்களோ இல்ல தேடுற மாதிரி காட்டி வேற வழியை கூட்டுறாங்களோ? எப்பவுமே இல்ல வேற வலிமையை கூட்டணுங்கிற எண்ணம் கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு அதிக சீட்டு வேணும், போன முறை மாதிரி வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் மேலிடமும் பார்த்து ரசிக்குதோ, அது நடக்கட்டும், இதனால கூடுதலா சீட்டு கிடைச்சா சரி அப்படின்னு நினைக்குதோ அட் தி லீஸ்ட். இல்ல அவங்க எல்லா விஷயத்தையும் தலையிட வேணாம்னு நினைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ வேற ஒன்றும் இல்லை, காங்கிரஸ் இப்போ எந்த மாநிலத்தில் இருக்குங்கிற ஒரு கேள்வியை திருப்பி திமுக தலைமை கேட்டால் பெரிய பிரச்சனையாயிரும்ல. அதை திமுக தலைமை திருப்பி கேட்கல பாருங்க. இப்போ இவங்க வந்து இங்கே 4-5 பேர் இப்படி பேசுகிறாங்கிறத திமுக கூட்டணியில் உள்ள யாரும் பெருசாக ஆக்கலை. அதே மாதிரி இப்படி பேசுறத வந்து வட இந்தியாவும் கண்டுக்காம இருக்கு. வட இந்திய தலைமையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்ல சார், எங்க இருக்காங்க? ஹரியானாவா, கூட்டணி கட்சி மதிமுக கம்யூனிஸ்ட்லாம் நீங்க சும்மா இருக்கணும், கவனமா பேசணும்னு காங்கிரஸ்ல இருந்து எதிர்வண்ண வருது. மாணிக்கம் தாகூரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திருப்பீங்க. சம்திங் இஸ் குக்கிங் நினைக்கலையா நீங்க? இல்லை, இப்போ இவங்க ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும், இவர் மாணிக் தாக்கூராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல். எம்எல்ஏக்கள் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படி பேச மாட்டாங்க. இப்போ அவங்க சேஃபான இடத்துல இருக்காங்க, எம்பியா இருக்காங்க. நீ அடுத்த எலெக்ஷன்ல தான் அவங்களுக்கான இடம். இல்ல இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க பேச மாட்டாங்க. திருமதி ஜோதிமணியோட நிலைப்பாடு திமுகவை தாண்டி யோசிக்கணும்னு நினைக்கிறாங்களா? அவங்க ஒரு தாவேகா பென்ஷன் வெளிப்படுத்தாதான் நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றதுல இருந்து அந்த ஒரு அர்த்தம் எனக்கு வருது. இல்ல தாவேகா வந்ததுல பலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. கேஎஸ் அழகிரியே இதை பேசியிருக்காரு. ஜோதிமணியா இருக்கட்டும், கேஎஸ் அழகிரியா இருக்கட்டும். இப்ப கேஎஸ் அழகிரி அங்க வந்து பிரின்ஸ் பேசினாரா? எம்எல்ஏ பிரின்ஸ் பேசினார், ராஜேஷ்குமார் பேசினாரு, ராஜேஷ்குமார் பேசினாரு. இப்ப இவர் பேசுறாரு, திருச்சி வேலுசாமி. ஒருவர் தான் அபரேஷன் சொல்லலாம். இத்தனை பேருங்கும் போது இல்லைங்க, இவங்க பேசட்டுங்க. ஆனா வந்து அப்படி போவது காங்கிரஸ் கட்சிக்கே நல்லது இல்லையே. இப்போ அவங்க தாவேக்காட்ட போய் ஜெயிக்க முடியுமா? அது ஒரு விஷயம் இருக்குல்ல. தாவேக்கா வந்து ஒரு கட்டமைப்பு, நிரூபிக்கப்பட கட்டமைப்பு கிடையாது, இன்னும் அன்டெஸ்டாக இருக்கிறாங்க.
அவர்களோட போய் இவங்க என்ன பண்ணுவாங்க? okay. என்ன கான்செப்ட் அவங்க பேசுவாங்க? ஓகே, பாயிண்ட் டேக்கன். விஜயோட போய் காங்கிரஸ்க்கு என்ன பலன் ஆனா விஜய்க்கு பலன் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து ஒரு சுழிய நிலையில இருக்கிறாரு. அவர் யார் வந்தாலும் அவருக்கு பலன். ஓபிஎஸ் டிடிவி வந்தாலும் காங்கிரஸ் திமுக ஷோர் ஷாட் விக்டரி. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு ஒண்ணுமே காங்கிரஸ் கிடையாது. பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படிங்கறீங்க. அந்த ரிஸ்க் வந்து காங்கிரஸ் தலைமை எடுக்குமா? இதெல்லாம் வெளியில வரதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க உங்க பார்வையில? இது கம்ப்ளீட் டிராமா தான் ஹரி. டிராமாவா? இது கம்ப்ளீட் டிராமா. 5 சீட் 6 சீட் எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்காக திமுக கிட்ட பேர வலிமை பண்ணது கம்ப்ளீட் டிராமா தான். வேற எதுவுமே கிடையாது இதுல. ஏன் காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியே வரணும்? என்ன நஷ்டம் இருக்கு உங்களுக்கு? 5% உள்ள பார்ட்டிக்கு இவ்வளோ எம்பி இவ்வளோ எம்எல்ஏ இங்கே தான் கிடைக்குது. அதே மாதிரி இந்தி கூட்டணியிலேயே ரொம்ப பாசிட்டிவான பார்ட்னராக இருக்கிறது வந்து எம்கே ஸ்டாலின் மட்டும்தான். மற்ற யாரும் பாசிட்டிவ் பார்ட்னர் கிடையாது. மற்றவங்களாம் கடமையேன்னு இருக்கிற பார்ட்னர்ஸு. பாசிட்டிவாக அந்த கூட்டணியில் இருக்கிற பார்ட்னர்ஸு குறிப்பாக 2019 யார் காங்கிரஸே ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்ட போது மு க ஸ்டாலின் அவர்கள் தைரியமாக பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் கூப்பிட்டாங்க. அப்போ எதுக்கு வந்து இவங்க வெளில வரணும்? இது 3 மாதத்துக்கு முன்னே 3.5 மாதத்துக்குள்ளே சோனியா காந்தி ராகுல் காந்தி இங்கே வந்து ஒரு மீட்டிங் பண்ணாங்க. அவங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 months சாரி இவங்க அங்கே போனாங்க. இவங்க அந்த எம்பிஸ் மீட்டிங் நடந்ததுலேருந்து அதுக்கு அடுத்த ஒரு 3 நாள்லேருந்து இந்த பிரச்சனை வந்தது. அப்போவே தெரிஞ்சது ரைட்டு சீட்டு வாங்குறதுக்காக ஏதோ பண்ணுறாங்க. 5 சீட் கடைசியில் திமுக தான் இருப்பாங்க. ஏன்னா 2016 மாதிரி 63 சீட் அப்படிலாம் வாங்க முடியாது. ஒரு 35 சீட்டு 40 சீட்டு டீசெண்டாக வாங்க முடியுமா? பாஜக எவ்வளோ வாங்குறது ஈக்குவலாக வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க பார்க்குறாங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு ஹம்பக் ட்ராமா தான், வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் டு கெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு தரப்பு வந்து நீங்கள் தான் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு தரப்பு நீ வேண்டாம் சொல்லும்போது திமுக காங்கிரஸோட பெரிய பண்ணுவாங்களா சார்? கண்டிப்பா பண்ணுவாங்க சார். காங்கிரஸ் நிச்சயமா பண்ணுவோம். இதே பிஆர்ல பண்ணலையா? நல்லா பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல காங்கிரஸ் சார். அதாவதுங்க இதே தொல்ல சார்ங்க. அதாவது திமுகவோட கூட்டணி வந்து காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து நீடிக்கிறதா இருந்தால் இந்த கூட்டணியை பற்றி மக்கள் மத்தியிலே ஒரு தவறான அபிப்பிராயத்தை தான் உருவாக்கும் இவர்கள் செய்கின்ற காரியங்கள். ஒரு பக்கம் அடிமட்ட தொண்டர்கள் திமுக கூட்டணி தேவையில்லை, தொடர்ந்து திமுகவோட நாம் கூட்டணி இருக்கிறதுனால தொண்டர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏற்கனவே இருக்கின்ற எம்எல்ஏக்கள் தான் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் ஆகுறாங்க, அதனால் வந்து திமுக கூட்டணியை முறித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து தொண்டர்கள் மத்தியில் பலமாக இருக்குது. அதே நேரத்தில் கட்சியில் ஒரு கட்டுப்பாடு தேவை என்று சொன்னால் நம்ம ஜீவசகாப்தம் சொல்கிறார், ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்கிறதே மக்கள் மத்தியில் இந்த கூட்டணிக்குள்ளே குழப்பம் இருக்கிறது என்ற எண்ணத்தை தான் உருவாக்கும். அதுதான் ஒரு இதயத்துல சார் சொன்னார். காலாகாலமா சேர்ந்தானே புதுசா காலாகாலமா இருந்தாலும் சார் இது தேர்தல் காலம் சார். தேர்தல் காலத்துல இல்ல தேர்தல் காலத்துல தேர்தல் காலத்துல வந்து இன்னைக்கு எப்படி தாவேக்காவோ அன்னைக்கு மக்கள் கூட்டணியை மையப்படுத்தி குழப்பம் யாரு இன்னைக்கு எப்படி தாவேக்காவோட போயிடுவாங்கன்னு பேச்சு இருக்கோ அது மாதிரி மக்கள் நல கூட்டணியோட போவாங்கன்னு கடைசி கூட்டணியோட அவங்க போவாங்க யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு பேச்சு இருந்துச்சு கடைசி வரைக்கும். இல்ல அந்த பேச்சே வர முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் அது ஒரு பேர வலிமைக்கா பயன்படுத்துறாங்களோ அப்படி பயன்படுத்துறாங்க. பேர வலிமை திமுக வந்து தெளிவா இருக்காங்க. காங்கிரஸ் ஒன்னும் தமிழ்நாட்டுல இல்லைன்றது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. இவங்களுக்கு எதுக்கு அதிகமா சீட்டு கொடுத்து வேஸ்டா தோக்கணும், அந்த சீட்டை விட திமுகவே போட்டிடலான்ற எண்ணத்துல தான் அவங்க இருப்பாங்க. நாம ஏன் தூக்கி சுமக்கணும் காங்கிரஸ தமிழ்நாட்டில்? அவங்க பரஸ்பரம் பலன் தந்திருக்குல்ல. இல்லை நான் இதில் ஒன்று பார்க்குறேன். நான் பல சர்வே ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தாலே ஒரு 7-8% ஓட்டு அப்படியே எக்ஸ்ட்ராவாக வருது. எல்லாத்தையும் தாண்டி அது கூட்டணியாகவே வந்து அது ஒரு ஜெல்லாத ஒரு ஃபேக்டரா இருக்கு. ரைட், பார்லிமெண்ட்ல சார் எம்எல்ஏ அசம்பிளில ஹெல்ப் பண்ணுது, எலெக்ஷன்ல அசம்பிளி ஹெல்ப் பண்ணுது. நான் தலைவர் மூப்பனா இருக்கும்போதே சொன்னேன், பார்லிமெண்ட்ல காங்கிரஸ்க்கு கூடுதல் கூட்டணிக்கு கூடுதலா ஓட்டு கிடைக்குது. அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது குறையுது. ஏன்னா வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வர போறது இல்ல, எதுக்கு வேஸ்டா ஓட்டு போடணும்னு நினைக்கிறான் ஜனங்க. ஓகே இல்ல சார், ஆனா இந்த விஷயத்துல முதல்வர் அவர்கள் வந்து காங்கிரஸ்காரங்க சார் வேஸ்டா ஓட்டு போடுறேன்னு வேற யாருக்கு போடுவாங்க? வேற யாருக்கு போடாம இருந்துருவாங்க சார் வீட்டுல. வேற ஏங்க திமுக ஆட்சிக்கு வரதுக்கு போய் காங்கிரஸ்காரன் ஒரு தேர்தலையும் ஓட்டு போட்டு உட்கார்ந்துருப்பானா? ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது வந்து நாடகம், இப்படி பேசுற மாதிரி ஒரு குரூப் பேசும், அப்படி பேசுற மாதிரி ஒரு குரூப் பேசும், நாடகம் விடும் நேரம் உச்சகட்ச காட்சி நடக்குதம்மாங்கிறார் இல்லையா? நீங்க இந்த ஹரி என்ற கேள்வி கேட்டீங்க, என்னை கொஞ்சம் பேச அனுமதிங்க. அங்கே நான் வெளியில இருந்து பேசுறேன். முதல்ல எங்கள்கிட்ட கட்சியில ஆள்கள் இருக்கிறதுனால எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு. முனவர் பாசா கட்சியில் அப்படி ஒண்ணும் கிடையாது. கட்சி சார் எங்களுக்கு கட்டுப்பாடே இல்ல. தயவு செய்து குறிக்கிட வேணாம்.
காங்கிரஸ் இவ்வளவு நேரம் 3 பேர் சேர்ந்து ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பேச நான் கேக்குறேன். ஓகே, கோ ஹெட், சொல்லுங்க. பாருங்க, அதாவது தொடர்ந்து முனவர் பாஷா டிவியா இது? முனவர் பாஷா மட்டும் தான் பேசணுமா? நீங்க மட்டும் தான் பேசணுமா? காங்கிரஸ் பத்தி பேசுறோம், ஏன் சப்ஜெக்ட் வருது? கொஞ்சம் ஹரி, தயவு செய்து நான் உங்கள்ட்ட தான் வந்திருப்பேன். நீங்க நேர்களே பார்த்திருப்பாங்க, நடுவுல பிளாக் அவுட் ஆச்சு. அதனால உங்களை கனெக்ட் பண்ணுங்க வழி மேல வழி வச்சு காத்துட்டு தேடி இருக்கேன் நான். இப்போ ஒன்னு பண்ணுவோம், உங்களுக்கும் எனக்கு ஒரு டீல். இல்ல ஒரு டீல் உங்களுக்கு. தயவு செய்து இதயத்துல்லா சார், இதயத்துல்லா சார், குறுக்க பேச அவர் பேச விட மாட்டேன், அவரை பேச விட மாட்டேன், அவரை பேச விட மாட்டேன். இல்ல இதயத்துல்லா சார், ஒரே செகண்ட் கேட்டுக்கோங்க, ஒரே செகண்ட் கேட்டுக்கோங்க. அவரை பேச விட மாட்டேன், நானும் குறுக்க விட மாட்டேன். இதயத்துல்லா சார் டிவியான்னு கேட்கிற அளவுக்கு பேசுங்க. இதயத்துல்லா சார் டிவியான்னு மக்கள் கேட்கணும், அந்த அளவுக்கு பேசுங்க. தமிழக மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு இப்ப நான் சொல்லி ஆகணும். காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருக்கும்போது வெற்றி பெற்றது. 2001 அதே காங்கிரசும் அதிமுக இருக்கும்போது அதிமுக ஆட்சிக்கு வந்தது. 2006 திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்கும்போது திமுக ஆட்சிக்கு வருது. 2011 14 2Gங்கிற பிரச்சனை வந்ததுனால ரெண்டு கட்சிக்கும் பின்னடைவு. 2014 காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தா, கூட்டணி இல்லைன்ற நிலையில 2 பேருமே 0 தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, திமுகவும் அன்னைக்கு 0, காங்கிரசும் 0. ஆனா இதை உணர்ந்த தலைவர் கலைஞர் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் 2016க்கு பிறகு ஒரு கூட்டணியை உருவாக்கினார்கள். இந்த காம்பினேஷன் என்பதனாலதான் தொடர் வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது இந்த கூட்டணிக்கு. இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், 25 சீட்டு வாங்கினா 5% தான் எடுக்க முடியும், அதுக்கு குறைஞ்சுதான் எடுக்க முடியும். அதே பார்லிமெண்ட்ல 10 சீட்டு எடுக்கும் பொழுது நாங்க 10% கிட்ட வாங்கினோம். நல்லா யோசிச்சு பாருங்க, 63 சீட்டு இருக்கும் போது அதே 10% மேல எடுத்தோம். குறைஞ்ச எண்ணிக்கை வைத்துக் கொண்டு இன்னைக்கு பல ஊடகங்கள்ல சிலர் திமுகவுக்கு நல்லது செய்வதாக நினைச்சுக்கிட்டு இந்த திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு சிலர் என்ன செய்யறாங்க, காங்கிரஸை இழிவுபடுத்துறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞருக்கு தெரிஞ்சது, நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தெரியும்னா, காங்கிரஸோட திமுக இருந்தா திமுகவுடைய பலம் என்னன்னு தெரியும். அப்ப திமுக 25 விழுக்காடு, காங்கிரஸ் ஒரு 10 விழுக்காடுனா இந்த ரெண்டு சேர்ந்தா 55 விழுக்காடு, 50 விழுக்காடு, 48 விழுக்காடு எடுக்க முடியும். இந்த உண்மையை 25 35 தானே சார்? நல்லது செய்யறதால திமுக ஆதரவு ஊடகங்கள் கூட என்ன செய்யுது, அங்க கோடிகள் வாங்கக்கூடிய கோடீஸ்வரன்கள், லட்சங்களை வாங்கக்கூடிய லட்சாதிபதிகள் பேசுறதுக்கு அவர்களை வைத்துக் கொண்டு காங்கிரஸை இழிவுபடுத்துகிறார்கள். ஆனா யார் என்ன நினைத்தாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சகோதரத்துவம் திரு ராகுல் காந்திக்கும் திரு ஸ்டாலினுக்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ்ல சிலர் பேசுறாங்க, திமுகவுல கூட சார் நீங்க வெளியில இருக்கிறவங்க அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்கங்கறதெல்லாம் சொல்றீங்க, உள்ளுக்குள்ள பேசுறாங்களா, அதுக்கு என்ன பதில்? அது கேட்டா ஜனநாயகங்கிறீங்க, மத்தவங்க பேசினா அவங்க வந்து திட்டுறீங்க. அத சொல்ல வந்தேன், நீங்க சொல்ல விடல. அத சொல்ல வந்தேன், நீங்க சொல்ல விடல. அதுக்கு உதாரணம் சொன்னேன் நானு. திலகர் கோகலே சொன்னேன், காந்தி தான் சொன்னேன். என்ன உதாரணம் சொன்னா, காங்கிரஸ் என்பது சமீபத்தில் திரு செல்வ பெருமையை சொன்னாரு, இது சமுத்திரம் போன்ற கட்சி, அலைகள் இருக்கத்தான் செய்யும், மூக்குன்னு சொன்னா சளி இருக்கத்தான் செய்யும், அதுதான் ஜனநாயக கட்சி. எங்க கட்சிக்குள்ள என்ன பேசினாலும் எங்களுக்குள்ள பிரச்சனையை சரி செய்வதற்கு மத்திய தலைமை. அதனால ஆடு நலையுது ஓநாய் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஓநாய்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இங்க ஓநாய்கள் எல்லாம் அடையாளம் கண்டுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது இல்ல ஜீவாவுக்கு யார் சலிலே ஒரு பாயிண்ட் சொன்னார், நான் விளக்கம் சொல்லிறேன். 2001 வந்து சரி ஜீவா சார் 2001 காங்கிரஸுக்கு ஜெயலலிதா அப்பாயின்மென்ட்டே கொடுக்கல. அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர்லாம் காத்திருந்து தலைவர் மூப்பனார் தனக்கு கொடுத்த தமிழ் மாநில காங்கிரஸ் சீட்டு 15 காங்கிரஸுக்கு கொடுத்தாரு. காங்கிரஸுக்கு தொகுதி 2001 ஜெயலலிதா தரலன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திரு ஜீவா சார் நீங்க எதை பேச விரும்புறீங்க? இல்ல அவர் சொன்னது திமுக காங்கிரஸ் கெமிஸ்ட்ரிங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதனால காங்கிரஸ் இருந்தால் திமுக வெற்றி பெறும், திமுக காங்கிரஸ் அதுவரை ஓகே தான். காங்கிரஸ் தான் ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்னு பார்க்க முடியாதா? இல்ல அதை நம்ம எப்படி அணுகணும்னா, இப்ப இதயதுல்லா சார் சொன்னதெல்லாம் சரிதான், தேர்தல் முடிவுகள் இருந்து சொன்னாங்கல்ல,
எப்பெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி வச்சும் தோத்து போயிருக்குன்னு நீங்க பார்க்கணும். அது எப்போது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 1980 அதிக சீட்டு சரிபாதி சீட்டு வாங்கும் போது எம்பி சுப்பிரமணியம் தலைவராக இருந்த போது சரிபாதி சீட்டு வாங்கின போது மிகப்பெரிய தோல்வி. அதே மாதிரி 2011 அந்த காங்கிரஸ் மிரட்டி ஸ்பெக்ட்ரம் இந்த இஷ்யூல 63 சீட்டு காங்கிரஸுக்கு அதிகமாக கொடுத்த போது படுதோல்வி. அப்ப காங்கிரஸுக்கு அதிகமான அளவுக்கு மீறி வாங்கக்கூடாது. நீங்க திமுகவுக்கு ஆதரவா பேசுறதாக திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் நீங்க கேளுங்க. அதிகமா காங்கிரஸ் கொடுக்கல. அதாவது தவறான கருத்து. அப்ப திமுக எத்தனை இடத்துல ஸ்ட்ரைக் பேசுறேன் சொல்லுங்க சார். அதனால புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து காங்கிரஸுக்கு திமுக சிட்டு முடிக்காதீங்க. நீங்க பேசுங்க. காங்கிரஸ் முடிக்கல சார். நீங்க நல்லவரே சார். நீங்க நல்லா பேசக்கூடியவரே. காங்கிரஸ் நீங்க சார் அவர் வரலாறு தான் சொல்றாரு. முடிச்சிட்டோம், பேசி முடிச்சிட்டோம். கேட்டுப்போம். நான் வரலாறு ஐயோ சார் நான் என்ன சொன்னேன்? திமுக வரலாறு சொல்லி இல்ல சார் ஒரே உங்க வரலாறு இல்ல ஒரே நிமிஷம் இல்ல சார் திமுக இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நான் பெரியதா சார் ஒரு பேசுறேன். ஸ்டாலின் அவர்கள் ஜீவா சார் பேசுறது கேட்டுட்டு உங்கள்ட்ட வரேன் சார். இதே துலா சார் நான் மறுக்க வாய்ப்பு தரேன். ஜீவா சார் பேசட்டும். அவர் ரொம்ப நேரமா பேச. சரி ஒரு நிமிடம் இருங்க சார். அதாவது திமுக காங்கிரஸ் வந்து பாசிட்டிவான கெமிஸ்ட்ரின்னு சொல்லி தான் நான் ஆரம்பிச்சேன். ரெண்டுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சேன். ஆனால் நான் தொடக்கத்திலே சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தேசிய கட்சிக்கு அதிக சீட்டு கொடுக்கிறதுங்கிற கான்செப்ட் இயல்பாகவே தோல்வியில தான் முடியுது. அது வந்து 80 சரிபாதி சீட்டுன்னு சொல்றப்ப மிகப்பெரிய தோல்வி. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் கலைஞர் மிகப்பெரிய வெற்றி. ஆனா சட்டமன்றத்தில் சரிபாதி சீட்டு பிரிச்ச உடனே படுதோல்வி. 2011 அதான் நடந்துச்சு. ஆனா 25 சீட்டு நீங்க வாங்குறப்ப எல்லா சீட்டுமே கிட்டத்தட்ட வெற்றி பெறீங்க. அதைத்தான் சொல்றேன் நான். அதாவது அதிகப்படியான சீட்டுங்கிறது இங்க டோட்டலா எல்லாருக்குமே ஃபெயிலியர் ஆகுது. இப்ப 63 சீட்டு காங்கிரஸ் வாங்குனாங்கல்ல, அதிகப்படியான சீட்டு 5 சீட்டு தானே ஜெயிச்சாங்க. அதாவது அப்ப நீங்க யாரை கேள்வி பண்றீங்க? நீங்க யாரை கிண்டல் பண்றீங்க? தலைவர் கலைஞரை கிண்டல் பண்றீங்க. தலைவர் ஸ்டாலினை நீங்க கிண்டல் பண்றீங்க. அதாவது அதிக சீட்டு கொடுத்தது அதிக சீட்டு வாங்குனது சொல்லி பேசுறீங்க. இருங்க காட்டி மிரட்டி வாங்குனீங்கன்றாரு. சீட்டு கொடுத்தப்ப எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க? என்ன சார்? இல்ல சார் 63 சீட்டு 63 காங்கிரஸ் கொடுத்ததனால திமுக அதிகாரத்துல வர முடிச்சா? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி சரியா இருக்கு. காங்கிரஸ் எத்தனை இடத்துல வந்துச்சு சார்? 63 கொடுத்து 5 சீட்டு சார் வாங்குனீங்க. இல்ல சார் அதுக்கு சார் இதயத்துல சார் கேக்குறது ஜீவா சார் அதனால அது காரணமாக்கிட முடியுமா? திமுகவுடைய ஸ்ட்ரைக் ரேட் என்ன? காங்கிரஸ் அதுல வந்து ஒட்டுமொத்த எலெக்ஷன் வேற காரணங்கள் மொமெண்டம் அதெல்லாம் தான பார்க்கணும். வெற்றி பெற முடிந்ததா? ஏன்னா எப்பவுமே ஜீவ சகாப்தன் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா பேசக்கூடியவர். அதே நேரத்துல வந்து நீங்க பேசும்போது திமுகவை உயர்த்தும் போது காங்கிரஸை தாழ்த்தி கொண்டு பேச வேண்டாம் தான் நான் சொல்றேன். நான் தாழ்த்தலையே சார், யதார்த்தத்தை சொன்னேன் சார். நான் மீண்டும் சொல்றேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி பாசிட்டிவ் கெமிஸ்ட்ரி. கன்னியாகுமரியில காங்கிரஸ் எல்லாம் தீர்மானிக்கிற சக்தி. தளி குடியாத்தம் போன்ற பார்டர் பகுதியில் காங்கிரஸ் வந்து திராவிட கட்சியிலுடைய இதா இருக்கு, ஸ்தாபன காங்கிரஸ் ஏரியாலாம் இருக்கு. நான் அதை மறுக்கல. ஆனா தேர்தலில் கணக்கு தான் சார் முக்கியம். தேர்தலில் அர்த்தமெட்டிக் தான் முக்கியம். அந்த அடிப்படையில் தானே மக்கள் பார்க்குறாங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் 63 சீட்டு வாங்கி 5 உங்களுக்கும் நட்டம் தானே சார். சார் எப்பெல்லாம் அதிக சீட்டு வாங்குறீங்களோ காங்கிரஸ் 2011 சார் இந்த விமர்சனம் பிஆர்ல கூட இருக்கு சார். உங்க மேல ரொம்ப பலத்துக்கு மீறி வாங்குறீங்க, அதனால தோல்வி அலையன்ஸ்க்கு கொண்டு வரீங்க. 2Gங்கிற ஒரு பொய் சொன்னதுனால 2Gங்கிற ஒரு பொய் சொன்னதுனால யார் சொன்னா? 2011 நீங்க தான் சார் சொன்னீங்க. காங்கிரஸ் ஆட்சி தானே மத்தியில காங்கிரஸ் ஆட்சி தானே உண்மை இல்ல. 2G கட்சிக்கு பின்னடைவு சார். மத்தியில காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்தது. அப்போ 2Gங்கிற ஒரு பொய் சொன்னதுனால பொய் நீங்க தானே போட்டீங்க. ராசா எப்படி வெளியே வந்தாரு? இல்ல சார், 2G வைத்து காங்கிரஸ் பழிவாங்க பார்க்கிறதுன்னு கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசியிருக்காரு சேப்பாக்கத்துல. சார் நான் இப்போ சொல்றேன், ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க. 2014 ரெண்டு பேரும் கூடலைனாலும் அங்கே வந்து கேடாய் முடிஞ்சு. 2 பேரும் கூடாதனால 2014 சொல்லிட்டார் கூடா நட்பு கேடாய் முடியும். ஒரு காரணம் 2G ஒரு பொய்ய சொன்ன ஒரு காரணம். அதனாலதான் பிஜேபி கூட்டணி 2 இடத்துக்கு வர முடிஞ்சு.
அதே பிஜேபி கூட்டணி 2019 வர முடியல, 2024 வர முடியல. அதனால காங்கிரசும் திமுகவும் வலிமையான கூட்டணி. ஓகே ஜீவா சார், அதுல நீங்களும் உடன்படுறீங்க. உங்க பார்வைங்கிறது வந்து அந்த சதி நிக்காது. இட் இஸ் வந்து ஒரு வின்னிங் காம்பினேஷன், நல்ல கெமிஸ்ட்ரி உள்ள கூட்டணி. ஆனா அளவா இருக்கணும், அவர்களுடைய பலத்துக்கு ஏற்றார் போல சீட் ஷேரிங் இருக்கணும் நீங்க அந்த கருதுறீங்க. அளவை தீர்மானிப்பது யார் சார்? சார் இப்ப இல்ல அதுதான் கடந்த இதே போல காலம் சார் அப்புறம் நிஜமாவே இதே போல சார் டிவி சொல்லுவாங்க. ஜீவா சார் பேசட்டும் கொஞ்சம். ராகுல் காந்தி இல்ல சார், 25 இல்ல, ஒரே நிமிடம். சார், சார், ஐடியாலஜி விடுங்க சார். சார். ஸ்டாலின் அவர்கள் பேசுற அந்த எண்ணிக்கையை நம்ம கொச்சைப்படுத்த வேண்டும். இதே இப்ப ஜீவா சார் மட்டும் பேசுவார், அப்புறம் இடைவெளிக்கு போறோம். இல்ல அதை கொச்சைப்படுத்தல சார். 1980 சார் சரிபாதிங்கிற அந்த கான்செப்டை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கல சார். ஒரு தேசிய கட்சியோட சரிபாதி சீட்டு இருந்தா இன்னைக்கு அப்படி ஒரு அபிலாஷ காங்கிரஸ் இருக்கா? இல்ல இல்ல only ஜீவா சார் on screen, only ஜீவா சார் on screen. ஜீவா சார் இல்ல ஜீவா சார், இன்னைக்கு அப்படி ஒரு அபிலாஷ காங்கிரஸ் இருக்கா? நம்ம ஜாஸ்தியா பெறணும், அதுக்கு தான் இந்த ஃபிளெக்சிங்லாம் செய்றாங்களா? அதுதான் உங்க இன்டர்பிரேஷனா? அப்படி ஆமா, சில பேருடைய பேச்சு அப்படித்தானே சார் இருக்கு. அது வந்து தேவையில்லாதது. அதாவது கலைஞர் தவறு செய்துட்டாரான்னு இதேதுல்லா சார் கேட்கிறாருல. கலைஞரே நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல 1980 தவறு செஞ்சுட்டேன்னு அவரே சொல்றாரு. இந்த கூட்டணியினுடைய தோல்வி என் கண்ணுக்கு எதிர தெரியுதுன்னு நெஞ்சுக்கு நீதியில கலைஞரே எழுதியிருக்காரு. 1980 எம்பி சுப்பிரமணியம், அவங்களுக்கு எம்பி சுப்பிரமணியம் கலைஞருக்கு எதிராக தான் செயல்பட்டாரு சார். எம்பி சுப்பிரமணியம்ல இவர் இளைய பெருமாளுக்கு அப்புறம் வந்தார். அவர் வந்து கலைஞருக்கு எதிராக செயல்பட்டார். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கலைஞருக்கு எதிராக தான் செயல்பட்டார். இதுதான் வரலாறு. அதாவது நல்லா தெரியும். கலைஞர் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கல முதல்ல காங்கிரஸ். மிகச்சிறந்த ராஜதந்திரி டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில நேரங்களில் மாறலாம். அதை வைத்துக் கொண்டு நாம பேச முடியாது. ஓகே, சந்தர்ப்பம் அப்படியே தொடர போகுதா? இல்ல சார், எம்பி சுப்பிரமணியம் கலைஞருக்கு எதிராக செயல்பட்டார்ல 1980 தேர்தல்ல மட்டும் நான் பேசுறேன். இல்ல இப்ப யாரு நடந்துச்சு? அதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. தமிழ் தேசிய கட்சியில இருந்து வந்தவர் சார். இல்ல எம்பி சுப்பிரமணியம் யாருன்னா முனவர் பாஷா இருக்காரு. அவர் வந்து சம்பத்தோட ஆளு. எம்பி சுப்பிரமணியம் சம்பத்தோட ஆளு. அவருக்கு கலைஞர் அண்ணா பிடிக்காது. அவர் வந்து சம்பத்தோட ஆளு. அந்த பகை இருந்தது, அந்த சண்டை இருந்தது. நான் சொல்லிதான் சார் மூப்பனார் மேம்பாலன் பேர் வச்சார் கலைஞர். இல்ல அவர் சொல்லிதான் மூப்பனார் மேம்பாலன் பேர் வச்சார் கலைஞர். ஆனால் ஹரி நீங்க கேக்குறீங்க இப்ப எம்பி சுப்பிரமணியம் இருக்காங்களான்னு. இப்ப எம்பி சுப்பிரமணியமா இல்ல, இப்ப கேக்குறவங்க எல்லாருமே கல்லறிபவர்கள். ஐடியாலஜிக்கலா திராவிடத்தோட பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு ஒரு கல்லெறிஞ்சு பாக்குறாங்க. ஆனா அது அவங்களுக்கு தான் நட்டமா முடியும். ஓகே, அங்கேயாவது வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கு, ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு, அதை வந்து அவங்க வந்து நீங்களே சொல்றீங்க அது வந்து கடைசியில செட்டில் ஆயிடும் அப்படின்னு. பட் இங்க செட்டில் ஆகாத விஷயங்கள் அதிமுக பிஜேபி கூட்டணினாலே இருக்குல்ல. இனி யார் வர போறாங்கிறதுல டூ மெனி அன்சர்டனிட்டிஸ். அங்க வந்து இல்ல நிறைய அன்சர்டனிட்டி கிளியர் ஆயிட்டு இருக்குதான் நான் நினைக்கிறேன். அமித்ஷா வரும்போது என்ன ஆகும்? அமித்ஷா வரும்போது அதிமுக பாஜக கூட்டணி ஸ்டேஜ்ல ஏறும். நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாருமே வந்து இவங்க வரும்போது எல்லாம் நடந்துடணும், அவங்க வரும்போது எல்லாம் நடந்துடணும்னு நினைக்கிறாங்க. சார் ஜனவரி வரும்போது நடக்கலன்னா எப்ப சார் நடக்கும்? இல்ல அப்படி கிடையாது. எலெக்ஷன்ஸ் இந்த ஏப்ரல் தானே, அதுக்குள்ளேயே அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. சரி, இவங்களுக்கு வந்து 2 கட்சியை உள்ள கொண்டு வர வேண்டிய ஒரு கடமை இருக்கு. அது ஒன்று தேமுதிக, ஒன்று பாமக. ஆனால் இன்னொரு சைடில் முதலமைச்சர் 2016 ஜெயலலிதா பண்ண பாலிடிக்ஸை பண்ண பார்க்குறாரு. அதுவும் நமக்கு ரொம்ப மக்கள் நல கூட்டணி மாதிரி பாமகவையும் தேமுதிகவையும் தாவேகா சைடில் எப்படியா சேர்க்க முடியுமான்ற முயற்சியில் அது ஒரு பெரிய முயற்சி ஒன்று இவங்க சைடு சேர்க்கலை, திமுக சைடு கிடையாது. மக்கள் நல கூட்டணி மாதிரி தாவேகாவோட அவங்க அந்த சைடு போயிட்டோம். ஸோ ஃபர்தராக ஏடிஎம்கே பிஜேபி பலமாகக்கூடாது அப்படின்ற ஒரு ட்ரையும் வந்து ஒரு சைடில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அமித்ஷாவின் வருகை ஒரு விஷயம் இந்த வாட்டி கிளியர் ஆகும். பிஜேபி எந்தெந்த சீட்ல நிக்க போகுது, எவ்வளவு வின்னபிள் ஸ்ட்ரைக்கபிள். உங்க பார்வையில பிஜேபி இஸ் ஃபோக்கசிங் only on its seats. அது ஒரு ஜெனரல் அலையன்ஸ் உடைய ஹெல்த்தையோ இல்ல அதோட ஜெனரல் அலையன்ஸ் உடைய ஹெல்த்தை வந்து அவங்க கட்டமைக்கிறதுக்கு நீங்க எலெக்ஷன் கிட்ட வரும்போது அந்த மேனேஜ் பட் அந்த அதோட சூத்திரம் அதோட பவர் வந்து இபிஎஸ் கிட்ட தான் கூடுதலா இருக்கு. தான் கொடுத்திருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரை இபிஎஸ் தான் கொடுத்திருக்காங்க. இபிஎஸ் தான் நிறைய கடமை இருக்கு சார். 2 பேர் பம்பரமா சுத்திட்டு இருக்காங்க சார். 2 பேர் கூட இல்ல, ஒரே ஒரு ஆள் தான் சார். இவங்க கட்சி தலைவர் மட்டும்தான் என்டிஏ கோசரம் பம்பரமா சுத்திட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி இணைக்கணும் இல்ல பயங்கர பாடுபட்டு இருக்காங்க. எல்லா தலைவரும் அவர் தான் ஜிகே வாசன் அவர்கள் தான் சொல்றாங்க. எல்லா தலைவர்கிட்டையும் பர்சனல் அலையன்ஸ் ஒற்றுமையில சார். ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமியை ஒன்றா இணைக்கணும்னு சொல்லி அவர் பண்ண ட்ரை என்னன்றது எனக்கு தெரியும், பர்சனலாக தெரியும். அவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு. அவரோட எஃபர்ட் ஒரு சைடில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் வந்து என்னன்னா என்டிஏக்கு வந்து ஃபோக்கஸாக இருக்க போது ரொம்ப ட்ரம்ப் கார்டு நினைக்கிற தேர்தல் இருக்கு. இல்லை அப்படின்னு அவரளவுக்கு மற்றவங்க செய்யலன்னா
அப்படி இல்லை சார், அவரோட ரோல் எடுத்து பண்ணிட்டு அந்த ரோலை அவர் எடுத்து பண்ணிட்டு இருக்காருன்னு நான் சொல்றேன். அந்த ரோலை அவர் ஜி.கே. வாசன் எடுத்து பண்ணிட்டு இருக்காருன்னு நான் சொல்றேன். ஃபைன். திரு ஜீவா, அந்த அலையன்ஸும் கூட வலுப்பெற்றும் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஒரு ஹோப் உங்களுக்கு இருக்கு? திமுக அலையன்ஸ் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து அமித்ஷா வரப்போறார், பெரிய மாற்றங்கள் வருதுங்கிற மாதிரியான ஒரு ஹோப் ப்ரூஹாலாம் இருக்கு. இல்ல, அந்த கூட்டணியை பொறுத்தவரையும் அந்த இப்ப இருக்கிற அவங்க வந்து வச்சிருக்கிற கூட்டணி ஏற்கனவே அவங்கள்ட்ட இருந்த கட்சிகள் தான். அது சேருவது என்பது இயல்பாக அவங்களுடைய நிலை தான். அது சேரலைன்னா ரொம்ப ஒரு பின்னடைவாக தான் போகும். அதில் அவங்க கிட்டத்தட்ட வெற்றி பெற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டிடிவி ஓபிஎஸ்ஸை சேர்த்துட்டாலே மிகப்பெரிய வெற்றின்னு தான் நான் பார்க்குறேன். பாமகவை பொறுத்தவரையும் அவங்க இப்போ திடீர்னு வந்து அன்புமணி அவர்களே ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடம் தான் நமக்கு என்னடா இது திடீர்னு ஒரு ஜெர்க் ஆகுதுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்கு. அது என்னடா இது நமக்கு புரியாத புதிராவே இருக்கு. சோ உங்க கணிப்புல அமித்ஷா அவருடைய ஸ்ட்ராட்டஜியால டிடிவி ஓபிஎஸ் இவங்க எல்லாம் இந்தியால வந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? தேமுதிக வந்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பெரிய ஆமா அவங்களாம் வந்துருவாங்க. ஆமா அவங்கெல்லாம் வர்றதுதான், அங்க வர்றதுதான் கரெக்ட். இப்போ தேமுதிகால எல்லாரும் டிஎம்கே வருங்கிறாங்க. வந்தால் எனக்கு என்னமோ கெமிஸ்ட்ரி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில் கொஞ்சம் அதிகரிக்குமோன்னு தான் தோணுது. ஆனால் அல்டிமேட்டாக அது அமித்ஷா கையிலையும் இருக்குது, இவங்க பிரேமலதா அவர்கள் கையிலையும் இருக்குது. ஆகவே அந்த கூட்டணி இப்படி வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் டிடிவி ஓபிஎஸ் சேர்த்துட்டாங்கன்னா பெரிய லெவலில் அவங்களுக்கான வெற்றியாக தான். அதில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டோவை பயன்படுத்த மாட்டாரா? அவர் காலாகாலமாக அதில் வந்து அதில் ரொம்ப அவருக்கு கடுமையான ரிசர்வேஷன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம்ல. அந்த ரிசர்வேஷனுக்காக பிஜேபி நிறைய விட்டு கொடுத்துருச்சுல. தொடர்ந்து அவருடைய இதை வந்து சரி உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ செய்கிறோம்னு சொல்லிருச்சுல. அதனால இனிமே கொஞ்சம் அது எடுப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த மக்களவை தேர்தலில் ஓபிஎஸ் டிடிவி வாங்கின வாக்குகள் வந்து ரெட்டலையே 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கு. அதை வந்து கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்கல்ல. அப்போ ஒரு பலாப்பழ சின்னத்திலிருந்து ஒருத்தராலையும் குக்கர் சின்னத்திலிருந்து ஒருத்தரும் பாரம்பரியமான மாயத்தேவர் கண்ட ரெட்டலை சின்னத்தை கீழே தள்ளி விட முடியுதுன்னா அதை அவர் அமித்ஷா இவங்க விடுமா அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அதனால அவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அப்படி டிடிவி ஓபிஎஸ்க்கு முதல் எதிரி திமுக கிடையாது, இபிஎஸ் தான். அதில் அவங்க உறுதியாக தான் இருப்பாங்க. அதனால சவுத் சைடுக்கு அது ஜெல் ஆகுமா? இப்ப 2011 பார்த்தோம் வந்து விசிக பாமக ஒரு கூட்டணியில இருந்தாங்க. பட் ஆனா பரஸ்பர பலன் இல்லாததை பார்த்தோம். சோ அந்த மாதிரி ஒரு நிலை வராதா? இல்ல அது எப்படி போகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாகப்பட்டினத்தில் கடைமடை பகுதியில் தொடங்கி திருநெல்வேலி வரையும் ஏடிஎம்கே அலைன்ஸ் ஒரு மாதிரியும், மேற்கு மண்டலம் வட தமிழகம் சென்னை ஒரு மாதிரியும் இருக்கும். ஏன்னா அப்படியான கான்செப்டை தான் அவங்க கொண்டு போறாங்க பிஜேபி. அதை விடுங்க, இந்த சைடு நாங்க பாத்துக்கிறோம் ஒரு 9-10 மாவட்டம், மீதி இதர தமிழ்நாடு முழுக்க இபிஎஸ் தலைமையோட கூட்டணி, இது பிஜேபி எங்க கூட இருக்கட்டும், நீங்க ஒரு பேச்சுக்கு கூட நீங்க பிரச்சாரத்துக்கு வர வேணாம்னு கூட ஒரு முடிவு எடுக்கலாம். அதனால என்ன ஓபிஎஸ் டிடிவியை நாங்க தனியா மெயின்டைன் பண்ணிக்கிறோம் கூட சொல்லலாம். ஓகே, ஏன்னா அது இபிஎஸ் ஓட அவங்க ஜெல் ஆகிற மாதிரி தெரியல. ஓகே, and too short a time ஆனா மனோர் பாஷா ஓபிஎஸும் டிடிவியும் பொறுத்த வரைக்கும் வருவாங்க நம்புறீங்களா? அவங்க அண்ணா திமுகவில் தான் எடப்பாடி சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாரே தவிர பிஜேபியோட தனி கட்சியா அவங்க வந்து கூட்டணிக்கு வரும்போது அது அவர் ஆட்சேபம் வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க சார். அவங்க வேற எங்கேயும் போக முடியாது. இப்ப நம்ம வந்து வருது ஒண்ணு ஜெல்லாது இன்னொன்னு இல்ல, அதுக்கு பலன் தருது இன்னொன்னு இல்ல. கண்டிப்பா ஒட்டும் சார். ஏன்னா ஏற்கனவே அவங்க பாஜக ஒருத்தர் வேலை செய்வாங்களா? இல்ல ஒன்றுபட்டு தான் வேலை செஞ்சாகணும். ஏன்னா அவங்களுக்கும் அது சார் இந்த தேர்தலை பொறுத்தவரை எடப்பாடி முதலமைச்சரா வரணும். அது வரணும்னு சொன்னா எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்பட்டாதான் அவர் முதலமைச்சர். ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் இருக்கிறதா தெரியல சார். எக்ஸாக்ட்லி இல்ல இல்ல சார், சார் அவங்க ஒத்துக்கலன்றது வேற சார். பிஜேபி அதை ஒத்துக்க வைப்பாங்க. பிஜேபி ஏற்கனவே சொன்னது வந்து எடப்பாடியார் தலைமையில தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலை சந்திக்குதுன்னு சொன்னாங்க. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் கொண்டு வருகின்ற பொறுப்பும் கடமையும் பாஜகவுக்கு இருக்கு. அப்படி கொண்டு வருகின்ற பொழுது அவர்களும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்காக தான் வேலை செஞ்சாகணும். ஏன்னா அவங்களும் எம்எல்ஏ ஆகணும் இல்லை அவங்க கட்சிக்காரங்களும். அதனால வந்து அதில் எந்த மாற்றமும் வராது. பாட்டாளி மக்கள் கட்சியை கூட இன்னைக்கு கூட போய் பார்த்தாருன்னு சொல்றாங்க. டெல்லியிலேருந்து வந்த ஒரு தலைவர் போய் அன்புமணி ராமதாஸை திமுகவோட இப்போ நம்ம மரியாதைக்குரிய பெரியவர் ராமதாஸ் போய் சேர்ந்தாருன்னா அதை வந்து மரியாதைக்குரிய திருமாவளவன் ஏற்றுப்பாரான்னு தெரியாது. ஏன்னா ராமதாஸ் வந்து டிஎம்கேவோட போக போகிறாரு. அதனால தான் அன்புமணியை வந்து இது மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலிலாம் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க திமுகவோட போவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் திமுக ராஜ்யசபா கொடுக்க போகிறதில்லை. ஒருவேளை கொடுக்கணும்னு சொன்னா எடப்பாடியார் தான் கொடுக்க முடியாது. அவர் 2026 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு தான்
பிரேமலதா அம்மையார் தேமுதிகவும் வர முடியும். ஆக இந்த கூட்டணி பலமான கூட்டணியாக நிச்சயமாக அமலும். 2026 மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். இல்ல நகமோ சதையும் அப்படி பிரிக்க முடியாதோ, தேர்தல் நேரத்தில் கூட்டணியும் குழப்பத்தையும் பிரிக்க முடியாது. எல்லா கூட்டணிகளையும் சின்னதும் பெரிதுமாக குழப்பம், முணுமுணுப்பு, விரிசல், அது எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணலாம். அதை நம்ம 2 அணிகள்லையும் பார்க்குறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி, எந்த வாசப்படி பெருசா இருக்கு, எது கோட்டையை நோக்கி யாரை கொண்டு போகுது அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாட்களும் மாதங்களும் சொல்லும். திரு இதயத்துல்லா சார், நம்மள்ட்ட பிரச்சனையே இல்லை, நம்ம பிரச்சனையை தாண்டி போயாச்சு, நீங்க கை தூக்குறீங்க, நான் நேரம் இல்லை. நன்றி, வணக்கம் சார். நம்ம அடுத்த டிபேட்ல சுருக்குமா ரொம்ப சுருக்குமா, நேரம் இல்லை. இதயத்துல்லா சார் ரொம்ப சுருக்குமா. இங்கே பாராங்கல்லு மாதிரி கூட்டணி இருக்கு, அங்க கூட்டணி இன்னும் அமையவே இல்லை. அப்படியே அமைஞ்சாலும் இந்த தவளையும் எலி கால்ல கட்டினா எப்படி இருக்கும்? இபிஎஸ்க்கும் சரி ஓபிஎஸ்க்கும் சரி தினகரன், இந்த 2 பேருக்கு இடையில உள்ள பிரச்சனையில அது தோல்வியில தான் முடியும். எந்த வகையிலும் வெற்றியில முடியாது. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். காங்கிரஸ் இடையில சிறு சிறு கல்லெறிகள் இருக்கும். உதாரணமா அங்கே காமராஜரை பத்தி விமர்சனம் பண்ணதோ, நீங்க வரலாற்றுக்கு போயிட்டீங்க. நம்ம நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த விவாதத்துல விரிவா பேசுவோம். காங்கிரஸ்ல விமர்சனம் பண்ணா வீட்டுக்கு வீடு வாசப்படி சார், இதெல்லாம் முக்கியம். முக்கியம் என்பது காமராஜர் திட்டினா கூட நீங்க கேட்டுப்பீங்க. நன்றி, வணக்கம். ஒற்றுமையா இருப்பதுதான். ஓகே, எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. நன்றி, வணக்கம்.